அக்னீஸ்வரன் அமைச்சரை விரிவாக்கத்துக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது இந்த கருத்துக்கள் மூலமாக. எப்படி பார்க்குறீங்க அக்னீஸ்வரன்? இது எப்படி பார்க்கணுன்னே தெரியல சார். எனக்கு குழப்பமாக இருக்குது. இந்த மந்திரி சபையில் யாராவது பார்த்து தானே ஆகணும். இல்லை, அது நம்மளுடைய விதின்னு கூட வச்சுக்கிறோமே. ஆனால் என்னை பொறுத்தளவில் அக்னி ரொம்ப நொந்து பேசுகிறாரோ? ஐயோ, இதில் என்ன நொந்து போகிறதுக்கு? நான் எந்த தொகுதியில் நின்ற ஒரு 200 கோடி ரூபா செலவழித்தேன், நான் தோற்று போயிட்டேன், எனக்கு எதுக்கு நோகுதல்? ஆனால் நின்று இருக்கலாமோ, அமைச்சராக இருப்பீங்களா? தூத்துக்குடியில் எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. தூத்துக்குடியில் ஏற்கனவே அது கப்பல் நகரம்தான். ஆனால் தூத்துக்குடியை நாங்கள் போர்ட் சிட்டியாக மாற்றுவோம் சொல்கிறாங்க பாருங்க. நொந்து போகாமல் என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்படிப்பட்ட நாட்டில் நாம் வாழ்கிறோம். அதனால் நம்ம சார், நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சார் சொன்னாங்க, அதாவது 67 இருந்து 60 வருஷ காலம் ஒரு மித்து இருந்துச்சு. 60 வருஷம் கழிச்சு ஒரு கோல்டு ஸ்மித்து ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதனால தான் காங்கிரஸ் போய் அந்த அமைச்சரவையில் சேருது. இப்படி வச்சுக்கலாமா? கோல்டு ஸ்மித்னு சொல்ல, இது நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல மித்துன்னு சொல்றாங்கல்ல. மித்துன்னு சொன்னாரு, கோல்டு ஸ்மித் சொல்ல. ஆமா, அதனாலதான் ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, திமுக கூட சேர்ந்து திமுக ஓட்டுகளையும் காங்கிரஸ் ஓட்டுகளையும் வாங்கி, அப்பா இதை தேர்தலுக்கு முன்னாடியே போய் நின்றுக்கலாமே. எத்தனை முறை கூப்பிட்டாங்க தாவேக்கா, எங்களோடு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம தான் ஜெயிக்க போறோம்னு. ஆனா வெளிப்படையா சொல்லல, ஐயா நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், நாங்க எல்லா இடத்துலையும் மக்களை எண்ணங்களை பிடிச்சு பார்த்துட்டோம். அப்படி ஒரு எண்ணம் முன்னாடி போயிருப்பாங்க தானே. ஆனா அது 200 வருஷ கட்சி அந்த எண்ணத்தை எடை போடாம விட்டுச்சு பாருங்க. எனக்கு அதுதான் வேதனையா இருக்குது. இப்ப காங்கிரஸ் நீங்க கேட்டீங்கல்ல ராஜ்யசபா, அந்த ராஜ்யசபாவை திமுக கொடுத்துச்சுல, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் அதே காங்கிரஸ்காரரு அதே தாவே கவலை இப்போ ஒரு எம்பி வருதுல, அதுல போகலாமே. இதெல்லாம் அரசியல் கணக்கு. ஆகையினால நாம எதையும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவில் 6 மாத காலம் இந்த ஆட்சியை, தமிழ்நாட்டு ஆட்சியை விமர்சிக்க கூடாது. ஐயா அதுக்காக 76 கொலை நடந்திருக்குங்க, அதெல்லாம் பேசாதீங்க. பேச வேண்டிய அவசியமே இல்லை, இந்த அரசு பார்த்து கொள்ளும். ஆனால் நீங்கள் கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெண்களுக்கு எல்லா பேருந்துலையும் இலவசம் சொன்னீங்களே, அதை கையெழுத்த போட்டிருந்தா அடியேன் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ரெண்டாவது, இந்த மாதத்துக்கு நீங்கள் 100 யூனிட் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, 2 மாதத்துக்கு 200 யூனிட்டு சார். அதை மட்டும் எனக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். நம்முடைய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சாரோ அல்லது நீங்களோ பதில் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். 2 மாதத்திற்கு 200 யூனிட் கரெக்டா சார்? அப்படின்னா அது 500 யூனிட்டுக்கு உள்ள இருப்பவர்களுக்கு 200 யூனிட்டு, அப்படிக்கு மேலே போனால் 100 யூனிட்டு. அந்த 100 யூனிட்டுக்கு எந்த விதமான ஸ்லாப் ரேட்டும் இல்லை. ஆனால் 200 யூனிட்டுக்கு ஸ்லாப் ரேட் வச்சிருக்கீங்களே, இதை தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் பங்கேற்கக்கூடிய கட்சிகள், பங்கேற்க போகிற கட்சிகள் கேட்டுச்சா? அது அது அந்த இடத்துல மக்களை நீங்க சுத்தி விடல. தேர்தலுக்கு முன்னாடி பேசுறது வேற, வெந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு. இந்த 200 யூனிட் அப்படிங்கிறது 2 மாசத்துக்கு ஒரு முறை 100 யூனிட் இலவசமா கொடுக்குறாங்களா? தேர்தல் வாக்குறுதிகள் நம்ம பேசலாம், நீங்க இதுக்குள்ள வந்துருங்க. இப்போ அமைச்சரை விரிவாக்கம் தொடர்பாக போகுது, நம்ம தலைப்பே அதை வச்சு திருமாவளவனுக்கு கிரீன் சிக்னல், வேலுமணி அவர்களுக்கு நோ சொல்லும் அதை வர்ஜினா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை அவங்க அதிமுக தலைமை எப்படி பார்க்குது? நான் அதை ஏன் சொன்னேன்னா, தேர்தல் வாக்குறுதி ஏன் சொன்னேன்னா, அதுலேயே இவ்வளவு குழப்பமும் சிக்கலும் இருக்கிற போது இந்த அமைச்சரவையில் எவ்வளவு சிக்கல் வராது, அதை சொல்கிறது தான் சொன்னேன். ஆகையினால நோ சிக்னல், கிரீன் சிக்னல். ஆளுகிற கட்சிக்கே கிரீன் சிக்னல் கொடுக்கலீங்க மக்கள், 118 கொடுத்துட்டாங்களா? அப்போ இங்க போய் சேர வேண்டிய கட்சிகள் விசிகா, அது மாதிரி கம்யூனிஸ்ட் சேர மாட்டாங்க, அது மாதிரி காங்கிரஸ் சேர போகிறாங்க, ஐயுஎம்எல் சேர போகிறாங்க.
இப்படி சேருவதனால அவங்க தான் முதல்ல போய் தனி அணி சிவி சண்முகம் தலைமையிலான தனி அணி அதிகாரத்துக்காக தான் போயிருக்காங்க, வாரியம் தரன்னு போயிருக்காங்க, அமைச்சர்கள் தரன்னு போயிருக்காங்க தான் இங்கே இந்த பக்கத்தில் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வந்தது அல்லவா? அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி நகரத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம்? அது தலைமை தான், தாவேகா தலைமை தான் முடிவு பண்ணணும். அதிகாரத்தை பெறணும்னு போனாங்களா, ஆசை வார்த்தை கூறி அப்படி போனாதான் இந்த தரப்பு எடப்பாடி பழனிசாமி அப்படிதான விமர்சனங்களை முன்வைத்தார். அதற்காக தான் அவர்கள் சென்றிருக்கார்கள் அப்படின்னு அவர் தான் அதை குற்றச்சாட்டாக முன்வைத்தார் அல்லவா? அதுக்காக நான் கேட்க அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் கையெழுத்து போட்டவர்கிட்ட சொல்லாமலே, எப்படி காங்கிரஸ் திமுக தலைவர்கிட்ட சொல்லாமலே போயிருச்சோ ரொம்ப வருத்தப்பட்டாங்க மஞ்சுளா. அது மாதிரி இல்லை, அது மாதிரி அதுதான் சொன்னேன். இதுதான் கோல்ட் ஸ்மித்ன்னு சொன்னேன். காங்கிரஸ் எப்படி திமுக ஓட்டுகளை சட்டமன்றத்தில் எண்ணிக்கையை பெற்று ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு தேர்தல் முடிஞ்சு தாவேக்கா ஜெயிச்ச உடனே அந்த பக்கம் போறீங்களோ, அதே மாதிரி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்புதல் இல்லாமல் சார் தேர்தலில் எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தினார். மற்றும் பலர், எப்படி சிலர் பலர் அவ்வளவு அவமானங்களை பெற்றதுக்கு பிறகும் இப்போ நீங்கள் போய் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்ன? சொல்லிட்டாங்களே 200 என்னது ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார்? நீங்க உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா அது சார்பாக பேசிட்டு இருக்காரு, அவர் பேச விடுங்க. அக்னி சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க சார். இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்பது நான் உங்கள் பதிலோடு நான் வைக்க விரும்புகிறேன். ஆதவ அர்ஜுனா இந்த அழைப்பு எடுக்கிறார், அதுக்கு திருமாவளவன் பேசும்பொழுது கூட உயர்நிலை குழு கூட்டத்துக்கு அப்புறமா நான் அந்த பதிலை தெரிவிக்கிறேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லி இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஆதரவு கரம் நீட்டுகிறது. காங்கிரஸ் சொன்னதாக சொல்கிறாங்க, திமுக சொன்னதாக சொல்கிறாங்க, திமுக கூட்டணி தான் தற்போது இருக்கிறோன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த இடத்தில் அப்போ மீண்டும் ஒரு அழைப்பு விடுத்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்குள் இவர்களை கொண்டு வந்துவிட வேண்டும் அப்படின்ற முனைப்பு காட்டுவதற்கு பின்னால் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த அரசியலை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து மத்திய அரசாங்கம் ஐக்கிய குஜரால் அது மாதிரி தேவகவுடா அந்த ஆட்சிக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆகையினால இங்கே பெரும்பான்மை இல்லாததனால தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அவர்கள் 60 ஆண்டு காலம் கண்ட கனவு, காங்கிரசினுடைய ஏக்கம், இது எல்லார்ட்டையும் இருக்குது. நானே தலைவர்கள் பேசுவதை நானே கேட்டிருக்கேன். அந்த ஏக்கத்தை தான் வெற்றி பெற்ற அந்த ஏக்கம் எதிர்பார்ப்பு என்பது காங்கிரஸ் தரப்பு, விசிகா தரப்பு, ஐஎம்எல் தரப்பு, இடதுசாரி தரப்பு, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பக்கத்தில் தாவேகாவுக்கு என்ன கமிட்மெண்ட் கேட்குறேன். இவங்களுக்கு அதிகாரம் தந்துவிட்டால் இவர்கள் நம்மோடு இருப்பார்கள், நமக்கு சிக்கல் அல்ல, ஆட்சியை நகர்த்தி கொண்டு சென்று விடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, இந்த கணக்கு கூடவா இல்லாமல் இருக்கும்? அவங்க நிறைய கணக்கு வச்சுருக்காங்க சார். இந்த கணக்கு போடுறதெல்லாம் அவங்கள யாரும் மிஞ்சவே முடியாது, ரைட்டா? ஆனால் திராவிட கட்சிகள் சார் சொல்லும்போது சொன்னார், என்ன சொன்னார்னா, தேர்தலுக்கு முன் அதாவது திராவிட கட்சி மீது ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னாரு. யார்? நம்ம சார் சந்திரசேகரன் சார். காங்கிரஸ் கட்சி மேலே வெறுப்பு இருக்குதா இல்லையான்றது இந்திய மக்களுக்கு தெரியாதா? 22 மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கு. அப்போ யார் மீது இந்தியா முழுவதும் வெறுப்பு அதிகம்? தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் திராவிட கட்சிகள், வேற மாநிலத்தில் இல்லை. அவர் தமிழ்நாட்டை தான் சொன்னார். அதைத்தான் சார் நான் சொல்றேன். சார், திராவிட கட்சிகள் என்பது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சி, 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. ஆமா, அதான் சொன்னாரு. 200 வருஷமா இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவில் பாஜக 22 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு. அப்ப காங்கிரஸ் மீது வெறுப்பு வந்துருச்சோ மக்களுக்கு? அதுதான், அவ்வளவுதான். அங்க போனதுனால தாவேகா மூலம் மீண்டும் ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா தெலுங்கானா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த 5 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிக்கலாம்ல. அதற்காகத்தான் இங்க திமுகவை கலட்டி விடுறாங்க. இப்ப விசிகா கலட்டி விட்டுருவாங்க. இப்ப திரும்பவும் நீங்கள் எதிர்பார்க்கிற கேள்விக்கு வர்றேன். அதெல்லாம் சரிப்பா, நீங்க அதிமுகவிலிருந்து போனவங்களுக்கு ஏன் மந்திரி சபையில சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதற்கு ஆசை வார்த்தைகள் கூறியது யார்? அதை பிரித்தது யார்? தாவேகாவில் பல பேர் மற்றும் பலர் இயங்குகிறார்கள். தாவேகா தலைமையும் மற்றும் பலர் அதிமுகவை ஒரு பிளவாக்கி
ஏற்கனவே பாதி பேர் நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வரல. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுக கூட்டணி 1,34,00,000 வாக்குகள் வாங்கியிருக்குங்க. ஆனா இங்க அந்த பிளவுனால நாம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்னா, தாவேகா தலைவர் நமக்கு 108 வந்த உடனே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டிருந்தால் இந்த நிலைமை தமிழ்நாடு அரசியல் முழுவதும் மாறி இருக்கும். அது மாதிரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இவர்கள் 2 பேருக்கும் ஏற்பட்ட தன்முனைப்பின் காரணமாகத்தான் இவ்வளவு சிக்கல், இவ்வளவு குழப்பம். இந்த குழப்பம் நீடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க. 6 மாசம் கழிச்சு தான் தெரிய வரும். இந்த தலைமை யார், தாவேகாவின் தலைமையும் மற்றும் பலரும் சேர்ந்து நாம் 5 ஆண்டு காலத்தை ஆட்சியை ஓட்டணும்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல.